வைரமுத்தா, பட்டமங்கலம் அம்பலத்தார் அவர்களுக்கு கருத்தாதப்பனின் வணக்கம். உட்கார். என்னப்பா கருத்தாதப்பா, உன் தமையனார் பாகனேரி அம்பலக்காரர் மகாராஜ ராஜஸ்ரீ வாளுக்கு வேலி சுகமாக இருக்கிறாரா? சுகமாக இருக்கிறார். தம்பி யார்? என் நண்பன் விக்ரமன். என்னை பார்ப்பதற்காக பட்டமங்கலத்திற்கே வந்த அவசியம் என்னவோ? யாருக்கு தெரியும், ஒருவேளை நம்மை ஆழம் பார்க்க வந்திருக்கிறார்களோ என்னவோ. நீங்கள் ஆழம் காண முடியாத சமுத்திரம் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்ன விஷயமாக வந்தாய்? பட்டமங்கலம் அம்பலத்தாரே, முதலில் என்னை வாழ்த்துங்கள், பிறகு வந்த விஷயத்தை சொல்கிறேன். எதற்காக வாழ்த்து? உனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது உன் அண்ணன் வாளுக்கு வேலி பாகனேரி அம்பலக்காரர் பதவியை உனக்கு வழங்கிவிட்டு துறவரம் பூண்டு தொலைதேசம் போக போகிறானா? எதற்காக வாழ்த்து? இந்த ஆண்டு நடந்த சடுகுடு போட்டியில் பட்டமங்கலம் பாகனேரி நம் இரண்டு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து வெற்றி பரிசை பெற்றிருக்கிறோம். ஓஹோ, மண்டலங்கள் புகழ வேண்டிய மாபெரும் வெற்றிதான். நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன். வைரமுத்தன் சொன்னான். அப்பொழுதே அவனுக்கு நான் தெளிவுபடுத்திவிட்டேன். இனி விளையாட்டில் கூட பட்டமங்கலமும் பாகனேரியும் ஒன்று சேரக்கூடாது என்று. இருந்தாலும் நீ பெற்ற அந்த வெற்றிக்கு நான் வாழ்த்துகிறேன். வாழ்க உன் தீரம், வளர்க உன் புகழ். போதுமா ஆதப்பா என் வாழ்த்து? சுடுகாட்டு நெருப்பிலே கூட சுருட்டு பற்ற வைத்துக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறதல்லவா? எந்த உணர்வோடு நீங்கள் என்னை வாழ்த்தினாலும் அந்த வாழ்த்தை என்னால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். சரி, வந்த விஷயத்தை சொல். பாகனேரி கோயில் திருவிழா தொடங்க இருக்கிறது. எல்லா நாட்டு அம்பலக்காரர்களையும் நேரில் சென்று அழைப்பு விடுத்து வா என்பது என் அண்ணனின் கட்டளை. விழாவிற்கு அழைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். இந்த ஆண்டு நடக்கவிருக்கும் கோவில் திருவிழாவை நாட்டிற்கு நலன் தரும் நல்ல விழாவாக நடத்த என் அண்ணன் முடிவு செய்திருக்கிறார். உங்கள் பாகனேரியில் அமைந்திருக்கும் அந்த சிவன் கோயில் அத்தனை அம்பலக்காரர்களுக்கும் சொந்தமான பொது கோயில்தான் என்றாலும் உங்கள் பாகனேரியில் அமைந்திருப்பதால் உன் அண்ணன் வாளுக்கு வேலிதான் வழக்கம் போல் இந்த வருடமும் பரிவட்டம் கட்டிக்கொள்ளப் போகிறான். இதில் நாட்டிற்கு என்ன நல்லது நடந்துவிடப் போகிறது? என்ன வல்லத்தரையா இப்படி கேட்கிறாய்? கருத்தாதப்பனை பொறுத்தவரை உலகமே அவன் அண்ணன் தான். தன் அண்ணனுக்கு ஒரு நல்லது என்றால் அது இந்த உலகத்திற்கே நல்லது என நினைத்துக் கொண்டிருக்கிறான். பாவம் சின்ன பிள்ளை. அழையா விருந்தாளியாக திருவிழாவுக்கு அழைக்க வந்திருக்கும் நான் சின்ன பிள்ளையா? இல்லை, எங்கள் அண்ணன் நடத்த முயற்சிக்கும் ஒரு நல்ல காரியத்தில் ஏதாவது குற்றம் கண்டுபிடித்து தடுக்க நினைக்கும் நீங்கள் சின்ன பிள்ளை. யாரை பார்த்து என்ன பேசுகிறாய்? மரியாதை. இவர் பாகனேரியின் சின்ன அம்பலக்காரர். வாடா போடா என்ற அதிகாரம் எல்லாம் வேண்டாம். நீங்கள் வீசும் சொல்லம்பு திருப்பி உங்களையே தாக்கும்.
சொல்ல வந்த விஷயத்தை முழுவதுமாக சொல்லிவிடு. ஒவ்வொரு ஆண்டும் கோவில் திருவிழாவில் என் அண்ணன் வாளுக்கு வெளிதான் பரிவட்டம் கட்டிக்கொள்வது வழக்கம். அதை இம்முறை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் என் அண்ணன். அந்த பரிவட்டம் தான் அம்பலக்காரர்களுக்கு இடையே ஒற்றுமையை குலைக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அம்பலக்காரர்களுக்கு இடையே ஒற்றுமையும் ஒரு நட்புணர்வும் ஏற்பட வேண்டும் என்று என் அண்ணன் ஆசைப்படுகிறார். அதற்காக ஒரு முடிவெடுத்திருக்கிறார். என்ன முடிவு? இந்த ஆண்டு நடக்கவிருக்கும் பொது கோவில் திருவிழாவில் சம பரிவட்டம் என்ற பெயரில் அத்தனை அம்பலக்காரர்களுக்கும் ஒரே சமயத்தில் பரிவட்டம் கட்டி எல்லோருக்கும் சம மரியாதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார் என் அண்ணன். ஓ, கலிய பெருமாள் அம்பலத்தை கொன்று ஊமைத்துறையாரிடம் நல்ல பெயர் வாங்கினானே உன் அண்ணன். இப்பொழுது அதே போல் சம பரிவட்டம் என்ற பெயரில் அனைத்து அம்பலக்காரர்களிடமும் தனித்துவத்தை பெற விரும்புகிறானா? ஏனப்பா உன் அண்ணன் இப்படி பெயருக்காகவும் புகழுக்காகவும் பேயாக அலைகிறான்? இதெல்லாம் நீங்களும் என் அண்ணனும் பேசிக்கொண்டால் நன்றாக இருக்கும். நான் இளைஞன், ஏதாவது துடுக்குத்தனமாக பேசிவிட்டால் ஏற்கனவே எப்படியோ புகைந்து கொண்டிருக்கும் விரோதம் நெருப்பை கக்கத் தொடங்கிவிடும். வீண் பேச்சு எதற்கு? பாகனேரி கோயில் திருவிழாவிற்கு இந்த பட்டமங்கலத்தான் வரமாட்டான் என்று திட்டவட்டமாக சொல்லிவிடு. அண்ணா, தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஏற்கனவே நடந்த தவறுகளை பெரிதுபடுத்தி மேலும் பல தவறுகள் நடப்பதற்கு இடமளித்து விடக்கூடாதல்லவா? வாளுக்கு வேலியானாலும் சரி, கருத்த ஆதப்பன் ஆனாலும் சரி, நம் பட்டமங்கலத்தில் நடைபெற்ற எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள். அதனால் நாமும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் 10 கல் தொலைவில் கூட இல்லை. இரு நாடுகளுக்கும் தலைவர்களாக இருக்கிற அம்பலக்காரர்கள் வேண்டுமானால் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் அந்த கோயிலில் வீற்றிருக்கும் சிவனாண்டவன் பொதுவானவர் தானே. அவரை பாகநேரியில் சென்று வணங்குவதில் என்ன தவறு இருக்கிறது? தவறு அந்த ஆண்டவனிடத்தில் இல்லை வைரமுத்தா, அந்த பாகனேரி நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவனிடத்தில் இருக்கிறது. தம்பி, சம பரிவட்டம் கட்டுகிறேன் வா என்று உன் அண்ணன் வாளுக்கு வேலி அழைப்பு விடுத்தால் நான் அங்கே வந்து நிற்பேனா? நீங்கள் வைத்த வேலைக்காரன் என்று நினைத்தாயா இந்த வல்லத்தரையனை? 10ஓடு 11ஆக நின்று பரிவட்டம் கட்டிக்கொள்ள மாட்டான் இந்த வல்லத்தரையன். எனக்கு பரிவட்டம் கட்டுவது உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம், ஆனால் அதனால் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. வேண்டுமென்றால் ஒன்று செய். அடுத்த வாரம் பட்டமங்கலத்து கோயிலில் பிரம்மாண்டமான அன்னதானம் நடக்கப் போகிறது. அதற்கு நீயும் உன் அண்ணனும் வந்து சாப்பிட்டு விட்டு போங்க. சமபந்தி போஜனம் என்று அதற்கு ஒரு தனி பெயர் கொடுத்து விடலாம். அண்ணா, வீடு தேடி வந்தவர்களை இப்படியா பேசி அவமானப்படுத்துவது? வைரமுத்தா, உனக்கு இவர்களை பற்றி என்ன தெரியும்? எனக்குத்தான் தெரியும். தம்பி, போய் உன் அண்ணனிடம் சொல். நான் விருந்தாளியாக சென்ற ஒரே காரணத்திற்காகத்தான் வல்லத்தரையன் என்னை உயிரோடு விட்டார். எந்த ஜென்மத்திலேயும் அவர் பாகனேரி மண்ணை மிதிக்க மாட்டார் என்று உன் அண்ணனுக்கு புரியும்படி சொல். இது நான் எதிர்பார்த்ததுதான். உங்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அண்ணன் ஆசைப்பட்டார். வந்து அழைத்து விட்டேன். என் கடமை முடிந்து விட்டது. உங்கள் உபசரிப்புக்கும் ஒத்துழைப்புக்கும் மிகவும் நன்றி. நான் வருகிறேன். என்னவாயிற்று விக்ரமா? சொல், ஏன் குதிரையை நிறுத்திவிட்டாய்? தாகமாக இருக்கிறது.
அருகில் நீரோடை இருந்தால் தாகத்தை தனித்து விட்டு போகலாமே. சரி. ஆமாம், நீ உன் மனைவிக்கு பிரசவ காலம் என்பதால் அவரை தாயார் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்றாயே, அவர்கள் வீடு எங்கே இருக்கிறது? இங்கேதான், அருகில் உள்ள புதூரில் தான் இருக்கிறது. ஓ, இதோ இந்த பாதையில் சென்றால் 2 கல் தூரம்தான். நீ உன் மனைவியை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது? 2 மாதங்கள் ஆகிறது. மடையனா நீ? இந்த நேரத்தில்தான் கணவனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் பெண்களுக்கு 2 மடங்காக இருக்கும் என்பார்கள். இது போன்ற நேரத்தில் நீ உன் மனைவியோடு இல்லாமல் என்னோட அம்பலக்காரர்களை திருவிழாவுக்கு அழைப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறாயே. போ, நேராக புதூரில் உள்ள உன் மனைவியின் தாய் வீட்டுக்கு போ. சில நாட்கள் அங்கு தங்கியிருந்து விட்டு திருவிழாவின் போது பாகனேரிக்கு வந்தால் போதும். போ. அதப்பா, பாகனேரியிலிருந்து புறப்படும் போது உன் அண்ணன் வாளுக்கு வேலி அம்பலம் சொன்னதை மறந்து விட்டாயா? உனக்கு துணையாக ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று அனைத்து அம்பலக்காரர்களையும் அழைக்க வேண்டும் என்று உன் அண்ணன் ஆணை பிறப்பித்திருக்கிறாரே, அதை நான் எப்படி மீற முடியும்? அது மட்டுமின்றி திருவிழாவின் பணிகள் ஏகத்திற்கு நான் செய்ய வேண்டியிருக்கிறது. பைத்தியக்காரன் போல் பேசாதே. உன்னுடைய பணிகளை எல்லாம் யாரையாவது கொண்டு என்னால் செய்து கொள்ள முடியும். நீ இப்போது புறப்படு. உன் அண்ணனிடம் சொல்லாமல் நான் எப்படி புறப்படுவது? நான் அவரிடம் சொல்லிக் கொள்கிறேன், நீ போ. அதப்பா, இப்போது நீ போக போகிறாயா இல்லையா? சரி, நீ ஜாக்கிரதையாக போய் வா. நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ போ. சரி. ஹை. உங்களுக்கு என்ன ஆயிற்று? யார் நீ? ஏமன்.
என்னை ஏன் தடுத்தாய்? இது என்ன இழிவான செயல்? எதிரியை அழிப்பது ஒன்றும் இழிவான செயல் அல்ல. அம்பு பாய போகும் நேரத்தில் அதை தடுத்து என் நெடுநாள் வஞ்சத்தை நிறைவேற்ற முடியாமல் செய்து விட்டாய். உங்கள் வஞ்சம் நிறைவேற வேண்டுமானால் நெஞ்சில் உரம் கொண்டவராக கருத்த ஆதப்பனுக்கு முன்னால் சென்று யுத்தத்திற்கு அழையுங்கள். யாருக்கு யார் என்று நேருக்கு நேராக நின்று போர் புரியுங்கள். அதை விட்டு மறைந்து நின்று தாக்குவது கோழைத்தனமாக தெரியவில்லை? யார் கோழை? நான் வாள் எடுத்து நின்றால் அந்த ஆதப்பனால் ஓர் நொடி கூட தாக்கு பிடிக்க முடியாது. பிறகேன் அப்படி வாளை எடுக்காமல் இங்கு வந்து ஒளிந்து கொண்டு அம்பு எய்ய பார்க்கிறீர்கள்? இவனோடெல்லாம் சண்டையிட்டு என் நேரத்தை கடத்த வேண்டுமா என்றுதான் ஒரே அம்பில் அவனை வீழ்த்துவிட நினைத்தேன். எனக்கு என் எதிரி அழிய வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் பட்டமங்கலத்திற்கென்று ஒரு கௌரவம் இருக்கிறது, வீரம் மிக்க ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. பட்டமங்கலத்திற்கு சென்ற ஆதப்பனை யாரோ மறைந்து நின்று தாக்கிவிட்டார்கள் என்று பாகநேரிக்காரர்களும் மற்ற ஊர்க்காரர்களும் சொன்னால் அது எங்கள் சரித்திரத்தில் தீராத களங்கமாகிவிடும். அதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என்னதான் ஆதப்பன் எதிரியாக இருந்தாலும் நீங்கள் அவனை இந்த முறையில் கொல்ல நினைத்தீர்கள் என்பதை என் அண்ணன் வல்லத்தரையர் அறிந்தால் உங்களை மன்னிக்கவே மாட்டார். என்ன அண்ணனிடம் சொல்லட்டுமா? வேண்டாம் வைரமுத்தா, இங்கு நடந்தது இத்தோடு போகட்டும். இது நமக்குள் இருக்கட்டும். வல்லத்தரையனிடம் சொல்லிவிடாதே. என்ன இருந்தாலும் நீங்கள் எங்கள் அக்காவின் கணவராயிற்றே, அதற்காகவாவது உங்கள் இழிச்செயலை மறைக்கத்தானே வேண்டும். இனியாவது இப்படியெல்லாம் செய்யாமல் பட்டமங்கலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுங்கள். நாதமுனி, அடடே ஜமீன்தாரா, வாருங்கள். வணக்கம். வணக்கம். அனைவரும் நலந்தானே? எல்லோரும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். வெயிலில் வந்திருக்கிறீர், நீர்மோர் கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்று வேண்டாம். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜமீன்களிலேயே பெரிய ஜமீன் நான் தான். இதை நீங்கள் சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஜமீன்தார் ஜம்புலிங்கம் பிரசித்தி பெற்றவர் ஆயிற்றே. அதெல்லாம் சரி, ஆனால் பொதுவாக எல்லோரும் என்னைத்தான் வீடு தேடி வந்து பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட நான் இன்று உங்களை தேடி வந்திருக்கிறேன். பெரிய மனிதர்கள் என்றாலே காரணம் இல்லாமல் காரியம் செய்ய மாட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்தை நாடிதான் தாங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். பரவாயில்லையே, திருக்கோசியூரில் உட்கார்ந்து கொண்டு கலை நாட்டியம் என்று சிறு வட்டாரத்திற்குள் உழன்று கொண்டிருப்பவன் நீ என்று நினைத்தேன். ஆனால் சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா அம்பலக்காரர்கள் மற்றும் என்னை போன்ற ஜமீன்தார்களின் மன அளவையும் சரியாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாய். உன்னை பாராட்டியே ஆக வேண்டும். பாராட்டுவதை பிறகு வைத்துக் கொள்ளலாம். வந்த காரியம் என்னவென்று சொல்லுங்கள். நாட்டிய தாரகை சுந்தராம்பாளின் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீச ஆரம்பித்து விட்டது. அவள் நடனத்திற்கு மிக பெரிய இடத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அப்படியா? அருமையான சந்தர்ப்பம். எவ்வளவு பெரிய தொகையை கேட்டாலும் தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த பெரிய இடத்து நடன கச்சேரிக்கு சுந்தராம்பாளை ஒப்பந்தம் செய்யத்தான் இப்போது நான் இங்கே வந்திருக்கிறேன். எந்த தேதியில் கச்சேரியை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டால் உடனே ஒப்பந்தம் செய்து விடலாம். தாராளமாக ஒப்பந்தம் செய்து விடலாம். தேதியும் சொல்லிவிடலாம். யாருடைய கச்சேரி என்று சொல்லுங்கள். அந்த பெரிய மனிதரின் பெயரை சொன்னால் ஆச்சரியப்பட்டு போய்விடுவாய். அவ்வளவு பெரிய மனிதரா அவர்? பெரிய மனிதரா? கர்னல் அக்னியுதுரை. அவர்தான் சுந்தரியின் நடனத்தை காண பெரும் ஆவலோடு காத்திருக்கிறார். ஓஹோ, அந்த பரங்கிக்காரனுக்கு சுந்தரியின் நடனத்தை பார்க்க வேண்டுமா? என்ன நீ கர்னல் அக்னிதுரையை பார்த்து பரங்கிக்காரன் என்று மரியாதை இல்லாமல் பேசுகிறாய்? அவர் எவ்வளவு பெரிய ஆங்கிலேய அதிகாரி தெரியுமா? கர்னல் அக்னி என்றால் அனைவருக்கும் சிம்ம சொப்பனம். அவரை போய் பரங்கிக்காரன் என்று சொல்கிறாயே. அதற்கு நான் என்ன செய்வது? ஆங்கிலேயர்கள் பரங்கிக்காய் நிறத்தில் இருப்பதால் நாம் அவர்களை பரங்கியர்கள் என்றுதானே அழைக்கிறோம். உண்மையை சொன்னால் ஜமீனுக்கு ஏன் கோபம் வருகிறது? ஆங்கிலேயர்கள் மேல் அவ்வளவு பிரியமோ? இருக்கக்கூடாதா? இன்று அவர்கள் தானே நம்மை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் எஜமானர்கள். அடடடடா, அவர்களின் நடை என்ன, உடை என்ன, பாவனை என்ன, ஆட்சிமை என்ன? நாட்டிலே ஆங்காங்கே உங்களை போன்ற ஆங்கில அடிவரடிகள் ஆலாபனை செய்வதால் தான் வியாபாரம் செய்வதற்கு நம் நாட்டிலே நுழைந்த அந்த ஆங்கிலேயர்கள் நாடு முழுதும் வியாபித்து தன் ஆட்சியை இங்கு நிலைநாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். விவரம் புரியாதவனாக இருக்கின்றாயே. இன்றைக்கு ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் தான் மேலோங்கி இருக்கிறது. காற்று எந்த பக்கம் வீசுகிறதோ
அந்த பக்கம் சாய்ந்து நம் காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும். சரி சரி, நான் விஷயத்திற்கு வருகிறேன். எந்த தேதியில் கச்சேரியை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல். அங்கே துரையை காத்துக் கொண்டிருக்கிறார். இப்போதே எப்படி சொல்ல முடியும்? சுந்தரியிடம் ஆலோசித்து விட்டு பிறகு வந்து சொல்லுகிறேன். எதற்கு பிறகு பேச வேண்டும்? இப்போதே கேட்டு சொல். சுந்தரியும் வடிவாம்பாளும் நடன பயிற்சியில் இருக்கிறார்கள். நடன பயிற்சி தானே. உன்னை சந்திக்க ஜமீன்தார் ஜம்புலிங்கம் வந்திருக்கிறார் என்று சொல். வெள்ளைக்கார துரையின் கச்சேரிக்காக ஒப்பந்தம் செய்ய வந்திருக்கிறார் என்றும் சொல். சுந்தரி நடன பயிற்சியில் ஈடுபடும் பொழுது ஜமீன்தார் ஜம்புலிங்கம் மட்டுமல்ல, அந்த கடவுளே நேரில் வந்தாலும் சந்திக்க மாட்டாள். அடாடாடாடாடா, விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி வந்த தேவதைகள் போல் நடனத்தில் அந்த ரம்பையும் மிஞ்சி விட்டாய் சுந்தரி. நீ கற்ற கலையை உன் தங்கைக்கும் கற்றுக் கொடுத்து அவளையும் நர்த்தகியாக்க முயற்சிக்கிறாய் பார். அதுதான் உன் தனி சிறப்பு. நீங்கள் இருவரும் நாட்டியமாடும் அழகை பார்த்தால் அடாடாடாடா, என்ன அழகு, என்ன அழகு. உண்மைதான், என் கண்ணே பட்டுவிடும் போல் இருக்கிறது. முதலில் உங்கள் இருவருக்கும் திருஷ்டி சுற்றி போட வேண்டும். அத்தை, மாமா, சுந்தரி அக்கா ஆடியது அபிநயம் பிடித்தது அழகு என்று சொல்லுங்கள். நான் ஒப்புக்கொள்கிறேன். அதில் என்னையும் சேர்த்தால் எப்படி? சுந்தராம்பாள் ஒரு அபிநய சரஸ்வதி என்று இந்த திருக்கோஷ்டியோரே புகழ்கிறது என்றால் அது எவ்வளவு உண்மை என்பதை இன்றுதான் நான் உணர்ந்து கொண்டேன். அக்கா, உன் வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஆடுவது மிக கடினம். அப்படியே ஆடினாலும் இவ்வளவு நுணுக்கமாக நளினமாக ஆடுவது நிச்சயம் என்னால் முடியாது. ஏன் வடிவாம்பாள் உன்னை நீயே குறைத்து மதிப்பிட்டுக் கொள்கிறாய்? என் நடனத்திற்கு எந்த வகையிலும் குறைந்ததல்ல உன் நடனம். என் தங்கையா இப்படி ஆடத் தொடங்கிவிட்டாள் என்று நானே பலமுறை பிரமித்து போயிருக்கிறேன். அடாடாடாடா, இப்படி அக்காவும் தங்கையும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காமல் பாசத்துடன் இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாமா, எங்களுக்கு ஏதேனும் சிறப்பு இருக்கும் என்றால் அதற்கான முக்கியமான காரணம் நீங்களும் அத்தையும் தான். தாய் தந்தையர் இல்லாத எங்களை தாயாக இருந்த அத்தையும் தந்தையாக நீங்களும் இருந்து எங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறீர்கள். சுந்தரி, வடிவு, எனக்கும் உன் அத்தை லலிதாங்கிக்கும் திருமணமாகி நீண்ட நாட்கள் ஆகியும் குழந்தை பாக்கியமே இல்லை. அந்த ஆண்டவன் எங்களுக்கு குழந்தை செல்வத்தை வழங்க மறுத்து விட்டானே, ஏன் இப்படி செய்தார் என்று நாங்கள் இருவரும் வருந்தாத நாளே இல்லை. அதனால் என் தங்கையின் மகள்களான உங்கள் இருவர் மீதும் எனக்கும் லலிதாங்கிக்கும் ஒரு தனிப்பட்ட பற்று, பாசம் கூட. ஒரு வேண்டுதலுக்காக நடந்தே திருமலைக்கு செல்வோம் என்று உன் தாயும் தந்தையும் வேண்டிக் கொண்டார்கள். அவ்வளவு தூரம் உங்களை நடத்தி அழைத்து செல்வது கடினம் என்று சிறு குழந்தைகளான உங்களை எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு திரும்பி வந்து அழைத்து செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்றார்கள். ஆனால் சென்றவர்கள் திரும்பி வரவே இல்லை. போகும் வழியில்
குளிப்பதற்காக ஒரு ஏரியில் இறங்கியவர்களை ஏரி விழுங்கிவிட்டது என்ற செய்தி மட்டும்தானமா வந்தது. அப்பொழுதுதான் எங்களுக்கு புரிந்தது, என் தங்கையும் அவள் கணவரும் நிராதரவாய் உங்களை விட்டு செல்லவில்லை என்று. குழந்தையே இல்லாத எங்களுக்கு ஆதரவாய்தான் உங்கள் இருவரையும் எங்களிடம் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று. அன்று முதல் தாய்மாமன் அத்தை என்ற உறவு போய் அப்பா அம்மா என்ற பந்தம், பொறுப்பு உங்கள் இருவர் மீதும் எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அன்று முதல் இன்று வரை எங்கள் கண்ணின் மணிகளாகத்தான் உங்கள் இருவரையும் பேணி காத்து வருகிறோம். மாமா, நீங்கள் எங்களை மகள்களாக பாவிப்பதில் கூட ஆச்சரியமில்லை. காரணம், நமக்குள் இரத்த சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் அத்தை எங்களை உயிராய் நினைக்கிறார் பாருங்கள், அதுதான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதில் பாராட்ட என்ன இருக்கிறது? இப்படி ஒரு குணவதிகளான உங்களை மகளாக பெறுவதற்கு நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். என்ன வடிவு, திடீரென்று மோப்பம் பிடிக்கிறாய்? ஏதோ ஒரு வித்தியாசமான வாசனை வருகிறது. வடிவு, அந்த வீணாய் போன ஜமீன்தார் ஜம்புலிங்கம் இருக்கிறானே, அவன் வந்து விட்டு சென்றான். அவன் தான் ஜவ்வாது மறி கொழுந்துட்டு விதவிதமான வாசனை திரவியங்களை அளவுக்கு அதிகமாக உடம்பில் தடவி, அவனுடைய நாற்றம் போதாதென்று இதையும் சேர்த்து கொண்டு மற்றவர்களை மயக்க சுத்தி கொண்டிருப்பவனாயிற்று. அவனுடையதுதான் இந்த வாசனை. இல்லை இல்லை, நாற்றம். சிறிது நேரம்தான் சுந்தரி அவனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அதற்குள் அவனுடைய துர்நாற்றம் என் மீது ஒட்டி கொண்டது. அவன் சற்று வில்லங்கமான ஆளாயிற்றே. அவன் எதற்காக இங்கு வந்தான்? அந்த கர்மம் பிடித்த ஆங்கிலேய துரை கர்னல் அக்னியூருக்கு சுந்தராம்பாள் நடனத்தை பார்க்க வேண்டுமாம். தேதி கேட்டு ஜம்புலிங்கம் வந்திருந்தான். தேதி கொடுத்து விட்டீர்களா மாமா? அது எப்படி சுந்தரி, உன்னை கேட்காமல் நான் தேதி கொடுப்பேன்? கொடுக்காதீர்கள் மாமா. எவர் வந்தாலும், எவ்வளவு பெரிய சிபார்சோடு வந்தாலும், எந்த காரணத்தை கொண்டும் அந்த கர்னல் அக்னியும் முன்னால் நான் நடனம் ஆடவே மாட்டேன். இதை தெளிவாக அந்த ஜமீன்தாரிடம் சொல்லிவிடுங்கள். பரதம் எவ்வளவு உன்னதமான தெய்வீக கலை. அதன் மகத்துவத்தை உணர்ந்தவர்கள், அவர்கள் ஏழையாக இருந்தாலும் படிப்பறிவே இல்லாத பாமரனாக இருந்தாலும், அவர்கள் முன்னால் ஆடினால் அது நமக்கும் பெருமை, பரதத்திற்கும் பெருமை. அதை விட்டுவிட்டு பணத்தை தன் பெட்டியில் அடுக்கி வைத்துக் கொண்டு நடனக்கலைக்கு விலை பேசும் சில பெரிய மனிதர்களின் இல்லத்திலோ, நம் நாட்டை பிடிக்க வந்த நாகரிக கோமாளியான அந்த ஆங்கிலேய துரைகளின் மாளிகையிலோ ஒருபோதும் இந்த சுந்தரி ஆடமாட்டாள். கிழக்கிந்திய கம்பெனிக்கு வரி செலுத்த மாட்டோம் என்று எதிர்த்து நிற்கும் தமிழ் வீர மறவர்கள் மட்டுமல்ல, கலையரசியான இந்த சுந்தராம்பாளும் ஆங்கிலேயருக்கு அடிபணிய மாட்டாள் என்பதை அந்த வெள்ளைக்கார துரை உணர்ந்து கொள்ளட்டும். சுந்தரியின் கால் சலங்கை கூட அவன் முன்னால் ஆடாது என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிடுங்கள். வெள்ளையரே, தாங்கள் வந்தாலே ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவதற்காகத்தான் வருவீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். பிறகு எதற்கு தயங்குகிறீர்கள்? சொல்ல வந்ததை சொல்லுங்கள். வேறு எந்த விஷயமானாலும் நான் எளிதாக பேசுவேன், நீயும் இயல்பாக பகிர்ந்து கொள்வாய். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி உன்னிடம் பேசவே தயக்கமாக இருக்கிறது. முதலில் இப்படித்தான் தயங்குவீர்கள், பிறகு தெள்ளத் தெளிவாக சொல்ல வந்ததை சொல்லி அதை நீங்கள் நினைத்தபடியே சாதித்தும் விடுவீர்கள். இதுதானே பொதுவாக நடப்பது. பிறகு ஏன் தயக்கம்? சொல்ல வந்ததை சொல்லுங்கள். பாகநேரியில் இருந்து கருத்த ஆதப்பன் பட்டமங்கலத்திற்கு வந்திருந்தான் என்று அறிந்தேன். எப்படி அறிந்து கொண்டீர்களா? அவனை அனுப்பி வைக்கும்படி வாளுக்கு வேலியிடம் ஆலோசனை கூறியதே தாங்களாகத்தான் இருக்க வேண்டும். உங்களிடம் கேட்காமல் வாளுக்கு வேலி எதுவும் செய்வதில்லை என்றல்லவா கேள்விப்பட்டேன். வாளுக்கு வேலியின் மீது உங்களுக்கு அப்படி ஒரு தனிப்பட்ட பிணைப்பு இருக்கிறது என்றல்லவா ஊர் சொல்கிறது. ஊர் பலதும் சொல்லும். ஆனால் என்னை பொறுத்தவரை வாளுக்கு வேலி வேறு, வல்லத்தரையன் வேறு என்று நான் பாகுபாடு பார்ப்பதே இல்லை. உங்கள் இருவரிடமும் சமமாக பழகி நான் கருத்தை தெரிவிக்கிறேன். அதில் சிலவற்றை நீ எடுத்துக் கொள்வது போல் பலவற்றை வாளுக்கு வேலி எடுத்துக் கொள்கிறான், அவ்வளவுதான்.
நான் சிலவற்றை, அந்த வாளுக்கு வேலி பலவற்றை ஏற்கிறான். அதிலும் அவன்தான் வெள்ளையருக்கு மிகவும் நெருக்கமானவனாக இருக்கிறான். அப்படியில்லை வல்லத்தரையா. இருக்கட்டும், என்ன சொல்ல வந்தீர்களோ அதை சொல்லுங்கள். பட்டமங்கலமும் பாகநேரியும் பகைப்பட்டு நிற்பதை அனைவரும் அறிவார்கள். இருப்பினும் பொது நிகழ்ச்சி, அதிலும் அம்பலக்காரர்கள் அனைவருக்கும் குலதெய்வமாக விளங்கும் பாகநேரி சிவனாரின் கோவில் நிகழ்ச்சி எனும்போது நீ போகாமல் இருக்கலாமா? அது உன் மீது தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி விடாதா? எந்த வகையில் தவறாக நினைப்பார்கள்? தெய்வத்தையே மதிக்காதவன் என்பார்களா? அல்லது அம்பலக்காரர்கள் அனைவரையும் அலட்சியப்படுத்தி விட்டான் இந்த வல்லத்தரையன் என்பார்களா? யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தெய்வ பக்தி என்பது என் மனதில் இருக்கிறது. அதை அந்த குலதெய்வமும் அறியும். வாளுக்கு வேலிக்கும் எனக்கும் பகை என்பதை அம்பலக்காரர்கள் அனைவருமே அறிவார்கள். அதனால் அவர்களும் தவறாக நினைக்க மாட்டார்கள். வெள்ளையரே, பாகநேரி திருவிழாவில் கலந்து கொள்ளும் விஷயத்தில் நீங்கள் அல்ல, அந்த கோயிலில் வீற்றிருக்கும் சிவனாரே நேரடியாக வந்து சொன்னாலும் இந்த வல்லத்தரையன் போக மாட்டான். நீ போகத்தான் வேண்டும் வல்லத்தரையா. அம்மா, பாகநேரி திருவிழாவிற்கு நான் போக வேண்டும் என்று நீங்களா சொல்கிறீர்கள்? ஆம் வல்லத்தரையா, உன் தாய் வள்ளியம்மை தான் சொல்கிறாள். நீ நிச்சயம் திருவிழாவிற்கு போகத்தான் வேண்டும். என்ன காரணம் அம்மா? நீ சொல்வது போல் நம் குலதெய்வத்தின் மேல் உன் மனதில் பக்தி இருக்கலாம். ஆனால் நீ அங்கு சென்று அந்த விழாவில் கலந்து கொள்ளாவிட்டால் அந்த பக்தியே சந்தேகத்திற்குரியதாகிவிடும். நமக்கும் பாகநேரிக்கும் உள்ள பகை அம்பலக்காரர்கள் அனைவருக்கும் தெரியும் என்பது உண்மைதான். ஆனால் அம்பலக்காரர்கள் அனைவருக்கும் பாகநேரியில் பரிவட்டம் கட்டும்போது அங்கு நீ மட்டும் இல்லாமல் போனால் பிறகு நீ ஒரு அம்பலக்காரன் என்பதற்குரிய தகுதியையே இழந்து விட்டதாக மக்கள் நினைப்பார்கள். மற்ற அம்பலக்காரர்கள் அனைவருக்கும் உன் மீது அதிருப்தி ஏற்படும். அவர்களை விட நீ சற்று தாழ்ந்தவன் என்ற எண்ணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நாம் இடம் தரக்கூடாது வல்லத்தரையா. அம்மா, நீங்களா இப்படி பேசுகிறீர்கள்? எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் பாலை ஊற்றி என்னை வளர்த்ததை விட பாகநேரிக்காரர்கள் நமக்கு எதிரிகள் என்ற பகையைத்தானேம்மா ஊட்டி வளர்த்தீர்கள். வாளுக்கு வேலி முன்னால் நான் நிற்கும் பொழுது என்னையும் மீறி பழி என்னும் தீஜ்வாலை எனக்குள்ளிருந்து வெளிப்பட்டு அவனை எரித்து சாம்பலாக்க துடிக்குமே, என்னால் அதை கட்டுப்படுத்தவே முடியாதம்மா. வல்லத்தரையா, நீ இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது என் மனம் எவ்வளவு பெருமிதம் அடைகிறது தெரியுமா? நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனோ அப்படித்தான் இருக்கிறாய். அப்படித்தான் இருக்க வேண்டும். பிறகேனம்மா என்னை பாகநேரிக்கு போக சொல்கிறீர்கள்? நான் ஒன்றும் பாகநேரி திருவிழாவில் கலந்து கொள் என்று சொல்வதால் எல்லாவற்றையும் நீ மறந்துவிட்டு அந்த வாளுக்கு வேலியின் தோளோடு தோள் சேர்ந்து தோழனாக மாறிவிடு என்று அர்த்தமில்லை. என் தந்தையை கொன்றவனின் மகன் எந்த கவலையுமின்றி ஆனந்தமாக வாழ்கின்றானே, அவனை கொன்று ஒட்டுமொத்த பாகநேரியையும் சூன்யமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மேலும் பலப்படுத்திக் கொள் என்றுதான் சொல்கிறேன். அந்த வாளுக்கு வேலியின் தாய் பெரிய நாயகி தன் கணவன் எங்கோ எப்படியோ உயிரோடு இருக்கிறான் என்றவள் நினைப்பதால் தான் இன்னும் பூவோடும் பொட்டோடும் சுமங்கலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் என்னுடைய தாய் தன் கண்முன்னே தன் கணவனின் உடலை தீயால் சிதைப்பதைக் கண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கு ஈமக்கிரியைகளை தன் மகன் செய்வதை பார்த்தும் பூவையும் பொட்டையும் வைத்துக் கொண்டு சபதத்திற்காக சுமங்கலியாக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறாளே என்ற வேதனை உனக்குள் அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை போகச் சொல்கிறேன். அந்த வாளுக்கு வேலியையும் அவன் குடும்பத்தாரையும் நீ பார்க்கும் போதெல்லாம் அவர்களை வேரோடு கருவறுத்து உன் தாயின் சபதத்தை சீக்கிரம் நீ நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆக்ரோஷம் உன்னுள் உதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை பாகநேரிக்கு போ என்று சொல்கிறேன். இது போதும் அம்மா, இது போதும். எங்கே நான் எல்லாவற்றையும் மறந்து அவர்களில் ஒருவனாகிவிட வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களோ என்று நான் பயந்தேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. வல்லத்தரையன் வஞ்சம் கொண்ட அதே வல்லத்தரையனாகத்தான் பாகநேரிக்கு செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டீர்கள். இனி எனக்கு பாகநேரி திருவிழாவில் கலந்து கொள்வதில் எந்த தடையும் இல்லை.
வெள்ளை ஐயரே, பட்டமங்கலத்தான் பாகனேரி திருவிழாவிற்கு வர ஒப்புக்கொண்டு விட்டான் என்பதை அந்த பாகனேரிக்காரர்களுக்கு சொல்லிவிடுங்க. ஆனால் வல்லத்தரையன் தன் பகை உணர்ச்சியிலிருந்து எள்ளளவும் மாற மாட்டான். எல்லா அம்பலக்காரர்களும் வருகின்ற இடத்தில் தானும் ஒரு அம்பலக்காரன் தான் என்பதை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகத்தான் வருகிறான். மொத்தத்தில் வல்லத்தரையன் வல்லத்தரையனாகவே வருகிறான் என்று சொல்லுங்கள். வல்லத்தரையா, நீ எந்த நிலையில் எப்படி வந்தால் என்ன? பட்டமங்கலத்தார் பாகனேரிக்கு வந்தார், வல்லத்தரையர் வாளுக்கு வேலியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார் என்பது ஒன்றே எனக்கு போதும். நிச்சயம் ஊமைத்துறையார் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். தாயே, என் பணியை எளிமையாக முடித்தமைக்கு மிக்க நன்றி. நான் வருகிறேன் வல்லத்தரையா. வடிவு, என்ன ஒரு சௌந்தரியம், என்ன ஒரு சாந்தம், என்ன ஒரு பேரழகு. நீ யாரை சொல்கிறாய்? இப்போது நாம் தரிசனம் செய்துவிட்டு வந்தோமே, தாயார் திருமாமகள் நாச்சியார், அவரை பற்றிதான் சொல்கிறேன். ஆனந்தி, தாயார் பேரழகாய் காட்சி அளிப்பதற்கு காரணம் அவர் அணிந்திருக்கும் தங்க வைர அணிகலன்களும் ஆபரணங்களும் தான். தாயார் அணிந்திருக்கும் அதே தங்க வைர அணிகலன்களை நான் அணிந்து கொண்டாலும் பேரழகாய்த்தான் இருப்பேன். நான் மட்டுமல்ல, நீ அணிந்தாலும் மிகவும் அழகாக இருப்பாய். அப்படி என்றால் ஆடை அணிகலன்களால் தான் பெண்கள் ஆனாலும் தெய்வங்கள் ஆனாலும் அழகு என்று சொல்கிறாய், அப்படித்தானே? அதில் என்ன சந்தேகம் உனக்கு? பொன் ஆபரணங்களும் ரத்தின ஹாரங்களும் பெண்களுக்கு அழகு மட்டும் சேர்ப்பதில்லை, அதுவே அவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கிறது. செல்வமும் செழிப்பும் நம் காலடியின் கீழ் கிடந்தால் பெண்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அப்படி என்றால் இப்பொழுது நீ அதை சாதிக்கலாமே. என்னடி சொல்கிறாய்? பிறகென்ன, செல்வ சீமான்களும் ஜமீன்தார்களும் உன் அழகில் மயங்கி உன்னை திருமணம் செய்து கொண்டு உன் காலடியிலேயே விழுந்து கிடக்க காத்திருக்கிறார்களே. ஆனால் அவர்களில் ஒருவரை கூட நீ ஏறெடுத்து பார்க்கவில்லையே. பொன்னும் மணியும் தான் முக்கியம் என்றால் அவர்களில் யாரையேனும் நீ திருமணம் செய்து உன் ஆசைப்படி வாழ்ந்திருக்கலாமே. ஆனால் அவர்கள் அனைவரையுமே நீ அலட்சியம் செய்து விட்டாயே. ஏன் சிரிக்கிறாய்? ஆசைக்கு அளவே இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது ஆனந்தி. என்ன? ஆசைக்கு அளவா? நீ என்னடி அம்மா சொல்கிறாய்? ஒருவரை திருமணம் செய்து கொள்வதினால் நமக்கு செல்வமும் செழிப்பும் சேரும் என்றால் ஏன் ஒரு ஜமீன்தாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? அதற்கு பதிலாக ஒரு அம்பலக்காரரை மணந்து கொள்ளலாமே. ஜமீன்தார் என்பவர்கள் யார்? ஊருக்குள் சில பல நிலங்களை வைத்திருப்பார்கள். ஆனால் அம்பலக்காரர்களோ சில பல ஊர்களையே அல்லவா வைத்திருப்பார்கள். நிலம் பெரிதா, ஊர் பெரிதா? இந்த வடிவாம்பாள் செல்வத்திற்காக ஒருவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் ஒரு அம்பலக்காரனாகத்தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அம்பலக்காரர்களிலேயே அவன் மிகவும் சிறந்தவனாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் இருக்க வேண்டும். அதோடு அவன் சிறந்த ஆணழகனாகவும் இருக்க வேண்டும். பலே வடிவு, பலே. ஆடலரசி சுந்தராம்பாளின் தங்கை வடிவாம்பாளுக்கு இந்த ஜமீன் ஜம்புலிங்கத்தின் பணிவான வணக்கம். ஏதேது? ஜமீன்தார் ஜம்புலிங்கம் பரங்கிகளை பற்றிதான் பெருமையாக பேசி துதிப்பாடுவார் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் இன்று ஆடலரசியின் தங்கை வடிவாம்பாளிடமே அவ்விதம் செய்கிறாரே. ஆனந்தி, நீ வீட்டிற்கு செல், நான் பிறகு வருகிறேன். சரி சரி, நான் எதற்கும் குறுக்கே நிற்க மாட்டேன், நான் வருகிறேன். வடிவு, உன் புத்தி சாதுரியத்தை எண்ணி நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். ஏன்? நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு உன் தோழி அனுப்பி வைத்தாயே, அதை சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல வந்தீர்கள்? நீ சொன்னதுதான். செல்வத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒருவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு அம்பலக்காரனை மணக்கலாம் என்றாயே, அது 100க்கு 100 உண்மை. நானும் ஒரு ஜமீன்தாராக இருப்பதால்
நீ ஜமீன்தார்களை பற்றி தாழ்வாக பேசியதால் நான் தவறாக எடுத்துக்கொள்வேன் என்று நினைக்காதே. நானும் உன்னை போலத்தான். எனக்கும் செல்வம் தான் முக்கியம். அது எங்கு கிடைக்கிறதோ அங்குதான் நான் இருப்பேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ சற்று யோசிக்க வேண்டும். எதை பற்றி? இப்போது இருக்கும் அம்பலக்காரர்களின் நிலை அப்படி. ஏன்? இனி அவர்களின் நாடே அவர்களிடம் இருக்க போவதில்லையே. சிவகங்கையும் அதை சுற்றியுள்ள அம்பலக்காரர்களையும் கர்னல் அக்னியோ அனைத்தையும் கைப்பற்ற போகிறார். பிறகு அம்பலக்காரர்களே நாடில்லாமல் நடுவீதியில் நிற்க போகிறார்கள். அப்படிப்பட்டவனை மணந்தால் நீயும் தானே நடுவீதியில் நிற்க வேண்டும். அதனால் அந்த எண்ணத்தில் சிறிது மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள். ஆட்சி இல்லாமல் இருக்கும் அம்பலக்காரர்களை விட ஆட்சி பொறுப்பில் இருக்கும் ஆங்கிலேயர்களை ஏற்றுக்கொள்வதை பற்றி யோசி. அதற்கான அரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நான் யாரை சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறது அல்லவா? அவர்தான் கர்னல் அக்னி. யோசிக்காதே வடிவு. இன்னும் சிறிது காலத்தில் அம்பலக்காரர்களே இல்லாமல் பூண்டோடு அழித்து விட போகிறார்கள் அந்த ஆங்கிலேயர்கள். அதைத் தொடர்ந்து குறுநில மன்னர்கள் என அனைவரையும் அழித்து இந்த தமிழகத்தையே அவர்களின் ஆளுமையின் கீழ் கொண்டு வரப் போகிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை அனைத்து அதிகாரமும் அக்னியின் கீழ் தான் இருக்கிறது. அவரை சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் போதும். அதற்கு அச்சாரமாகத்தான் இப்போது ஒன்று கொடுக்க போகிறேன். செய்வது? நானோ என் அக்காவின் அரவணைப்பில் வாழ்பவள். அவளை எதிர்த்து என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே. இப்படியே சொன்னால் எப்படி? நீதான் அவளுக்கு புரிய வைக்க வேண்டும். இதில் உன் அக்காவின் வாழ்க்கை மட்டுமில்லை, உன் வாழ்க்கையும் இதில் தான் அடங்கியிருக்கிறது. நீ எப்படியாவது இதமாக பேசி உன் அக்காவை அந்த அக்னியும் நடனம் அடச் செய்து விடு. அதன் பலனாக உனது வாழ்வு மிகவும் பிரகாசமடையும். இந்த அன்பளிப்பு இதோடு நின்று விடாது. நாளுக்கு நாள் மேலும் மேலும் பெருகி உங்கள் வாழ்க்கை எங்கோ சென்றுவிடும். இந்தா, இதை பெற்றுக்கொள். எப்படியாவது சுந்தராம்பலிடம் பேசி அவளை சம்மதிக்க வைத்து விடு. பார்த்து மெதுவாக. என்னம்மா? கல்யாணி, இப்போது சரியாகிவிட்டதா? கல்யாணியை யாரோ நினைக்கிறார்கள். வேறு யார்? நான் தான். ஆதப்பனா, வாப்பா. இது என்னம்மா கேள்வி? ஒரு பாசக்கார அண்ணன் தன் அன்பு தங்கையை நினைக்காமல் இருப்பானா என்ன? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இவளுக்கு 7 கழுதை வயதாகிவிட்டது. இன்னும் சிறு குழந்தை போல மருதாணியிட ஒரு ஆள், சோறுட்ட ஒரு ஆளா? கல்யாணியை நன்றாக கெடுத்து வைத்திருக்கிறீர்கள், நீங்களும் அம்மாவும். அதப்பா, என்னதான் கல்யாணி பெரிய பெண்ணாகிவிட்டாலும் இந்த வாளுக்கு வேலியை பொறுத்தவரை என்றும் அவள் சிறு குழந்தைதான். இன்று மட்டுமல்ல, பிற்காலத்தில் அவளுக்கு கல்யாணமாகி குழந்தைகளை பெற்று அவர்களுக்கு கல்யாணமாகி பேரன் பேத்திகளை பெற்று பாட்டியானாலும்
என் தங்கைக்காக நான் செய்யும் உபசாரங்களை அன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருப்பேன். அண்ணா, இதையெல்லாம் சின்ன அண்ணாவிடம் சொல்வதால் என்ன பயன்? தங்கை மீது பாசம் இருந்தால் இவருக்கு அதெல்லாம் புரிந்திருக்கும். தங்கையோடு எப்போது சண்டை போடலாம் என்று காத்துக் கொண்டிருக்கும் இவருக்கு நம் பாசம் எப்படி அண்ணா புரியும்? இதோ பார் கல்யாணி, அப்படியெல்லாம் சொல்லாதே. நீ சிறு குழந்தையாக இருந்தபோது எங்கு சென்றாலும் உன்னை தூக்கிக் கொண்டே சுற்றியவன் இந்த கருத்தாதப்பன் தான். உன்னை கொஞ்ச வேண்டும் என்று யார் கேட்டாலும் என் தங்கையை தரமாட்டேன் என்று அவனுடனே வைத்துக் கொள்வான். என்னவோ வளர்ந்ததும் இப்போது மாறிவிட்டான். சிறு வயது, அறியாத அறிவு, ஏதோ அப்படி இருந்து விட்டேன். வளர்ந்ததும் அறிவும் வளர்ந்து விட்டது. நான் சுதாரித்துக் கொண்டேன். அண்ணனும் நீங்களும் இன்னமும் இவள் மீது பாசத்தை பொழிந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை யாதப்பா, நீ நினைப்பது தவறு. கல்யாணி சிறு குழந்தையாக இருந்தபோது உன்னைப் போல் அந்த அளவுக்கு இவளிடம் பாசத்தை நான் வெளிப்படுத்தியதில்லை. ஆனால் இவள் வளர வளர இவளோடு சேர்ந்து இவள் மீதான என் பாசமும் வளர்ந்தது. நம் குடும்பத்தின் குல விளக்கடா கல்யாணி. அவள் இன்று போல் என்றென்றும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். முக்கியமாக நம் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொழுதும் கல்யாணி மன மகிழ்வுடன் வாழ வேண்டும். கல்யாணி, அண்ணன் சொல்வதற்கான அர்த்தம் உனக்கு புரிகிறதா? கூடிய விரைவில் வேறொரு வீட்டிற்கு மருமகளாக போகிறவள் தானே, இருக்கும் வரை சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டும் என்கிறார். இரு, கோவில் திருவிழா முடியட்டும். கரடு முரடான ஒரு அம்பலக்காரரை பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன். பிறகு எப்படி இந்த சுகமான வாழ்க்கையை அங்கு வாழ்கிறாய் என்று பார்க்கலாம். பாருங்கள் அண்ணா. கல்யாணி, ஆதப்பன் ஏதோ விளையாட்டுக்காக கூறுகிறான். அதற்காக போய் சினிங்கிக் கொண்டிருக்கிறாய். இல்லை யாதப்பா, விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதே. என்னை விட பாசமான ஒரு உயர்ந்த குணவானைத்தான் கல்யாணிக்கு நான் மணாளனாக பார்ப்பேன். அப்படி அமையவில்லை என்றால் கடைசி வரைக்கும் என் தங்கைக்காக நானும் கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன். அவளை என்னுடனேயே வைத்து பார்த்துக் கொள்வேனே தவிர அவசரப்பட்டு ஒருபோதும் ஒரு மூர்க்கனுக்கு என் தங்கையை நான் மனைவியாக்கிவிட மாட்டேன். பார்த்தீர்களா, என் அண்ணன் ஒருபோதும் இந்த கல்யாணியை விட்டுக் கொடுக்க மாட்டார். அம்மா கல்யாணி, அவர் எனக்கும் அண்ணன் தான். என் அண்ணன் என்கிறாய்? என் மீதும் அண்ணனுக்கு நிறைய பாசம் இருக்கிறது. ஆதப்பா, நீங்கள் இருவரும் எனது இரண்டு கண்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அம்பலம், வா மேகநாதா. ஒரு முக்கிய செய்தி. பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையன் பாகனேரி கோயில் திருவிழாவிற்கு வர சம்மதித்து விட்டார். சமபரிவட்ட நிகழ்ச்சியில் பரிவட்டம் கட்டிக்கொள்ளவும் ஒப்புக்கொண்டு விட்டார். அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறது. அன்று நான் அவரை அழைக்கச் சென்ற போது ஒரு விரோதியை பார்ப்பதைப் போல் அல்லவா என்னை பார்த்தார். பழிவுணர்ச்சி சிறிதும் குறையாமல் அல்லவா என்னிடம் மார்த்தட்டி பேசினார். ஆனால் எனக்கிதில் எந்த ஆச்சரியமும் இல்லை கருத்தாதப்பா. என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம், நாம் நல்ல மனதோடு அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு ஏற்பட நல்ல எண்ணத்தோடு இதை செய்ய முற்படுவதால் எந்த குறையும் இன்றி இந்த சம பரிவட்ட திருவிழா நடக்கும் என்று நான் நினைத்தேன். ஒருவேளை வல்லத்தரையன் வராமல் போயிருந்தால் நிச்சயம் இது ஒரு பெரிய குறையாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் நம் ஊர் ஈசன் அதை சரி செய்து விட்டார். ஆனால் அந்த பட்டமங்கலத்து அம்பலக்காரர் எந்த திட்டத்தோடு நம் கோயில் திருவிழாவில் கலந்து கொள்ள வருகிறார் என்று தெரியவில்லையே. கவலைப்படாதீர்கள், எந்த அசம்பாவிதமும் நடக்காது. அம்மா, உங்களைப் போன்ற பெரியவர்களின் ஆசீர்வாதமும் நாட்டு மக்களின் நெஞ்சார்ந்த அன்பும் எனக்கு இருக்கும் போது நான் எடுக்கும் இந்த முயற்சி நிச்சயம் தவறாகாது. இந்த ஆண்டு நம் கோயில் திருவிழா நாம் நினைப்பதை விட மிகவும் சிறப்பாகவே நடக்கும். நடக்க வேண்டும்.
வடிவு, வடிவு, என்னக்கா? இந்த நகை அழகாக இருக்கிறதல்லவா? மிகவும் அழகாக இருக்கிறது. எதனால் என்று சொல் பார்ப்போம். என்ன கேள்வி இது? நடராஜர் மீது அணிவிக்கப்பட்ட எந்த ஒரு நகையும் அழகாகத்தானே இருக்கும். என்னக்கா இப்படி சொல்லிவிட்டாய்? இந்த மாணிக்க மாலையை நீ அணிந்து கொண்டால் உன்னுடைய அழகு மேலும் கூடிவிடும். நடராஜர் சிலையில் நீ இதை பார்த்தால் நிச்சயம் அணிந்து கொண்டு அழகு பார்ப்பாய் என்றுதான் நான் அங்கு வைத்தேன். நீ இந்த மாணிக்க மாலையை அணிந்து கொண்டால் உன் அழகு மேலும் கூடும் என்று நினைக்காமல் நீயோ நடராஜர் அணிந்திருப்பதால் தான் இந்த மாலை அழகாக இருக்கிறது என்கிறாயே. அதில் என்ன சந்தேகம்? உலகத்தில் உள்ள தெய்வ வடிவங்களிலேயே கலைநயம் மிக்க அழகான வடிவம் நடராஜர் தான் என்று சிற்ப சாஸ்திர வல்லுநர்களே கூறுகிறார்கள். ஆக இது பேரெழிலுக்கு எழில் சேர்க்கக்கூடியதுதானே? அப்படி என்றால் இதை அணிந்து அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு ஏற்படவில்லையா? இல்லையடி. கலைகளிலெல்லாம் சிறந்த கலை நாட்டிய கலை. அதை 108 கரணங்களோடு நமக்கு ஆடி காட்டியவர் நடராஜ பெருமான். அதை ஆதாரமாக கொண்டுதான் நாம் இன்று ஆடிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நடனம் கற்கும் அனைவரும் நடராஜரை தமது குருவாக கருதி அவர் பாதத்தில் சலங்கைகளை வைத்து வழிபட்டு அணிவது மரபாக இருக்கிறது. நடராஜர் புரியும் நடனத்திற்கு பெயர் ஆனந்த தாண்டவம். தில்லையிலிருந்து எல்லையற்ற பெருவெளியையே தனது நாட்டிய சாலையாக கொண்டு அவர் ஆடுவதால் தான் அணுக்கள் ஆடுகின்றன, அண்ட சராசரங்களும் ஆடுகின்றன. போதும் அக்கா, நீ நடராஜரை பற்றி பேச ஆரம்பித்தால் அதிலேயே மூழ்கி விடுவாய். நான் தான் இதையெல்லாம் நீ சொல்லி பல முறை கேட்டிருக்கிறேனே. இப்போது இந்த மாணிக்க மாலை இங்கு எப்படி வந்தது என்று கேட்க மாட்டாயா? அதை நான் கேட்டுதான் நீ சொல்ல வேண்டுமா? நீயே சொல். இந்த ஒரு மாலை என்னக்கா? நீ மட்டும் நான் சொல்வதற்கு சம்மதித்தால் இதைப்போல் ஏராளமான நகைகளை பெறலாம். நான் என் விருப்பப்படியே சிலவற்றை எனக்கு போட்டு அழகு பார்க்கிறேன். நீ உன் விருப்பப்படியே சிலவற்றை நடராஜருக்கு போட்டு அழகு பார். நீயே யோசித்து பார். நீ எப்போதும் பார்க்கும் நடராஜர் தானே. ஆனால் இன்று மட்டும் எவ்வளவு அழகாக இருந்தார். அந்த அழகு இன்று மட்டும் எங்கிருந்து வந்தது? இந்த மாணிக்க மாலையால் தானே. வடிவு, இன்னும் இந்த மாலை எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி நீ கூறவே இல்லையே. அன்று ஜமீன்தார் ஜம்புலிங்கம் வந்திருந்தார் அல்லவா? ஆமாம், அவருக்கென்ன? அவர்தான் இதை கொடுத்தார். அவர் எதற்காக இதை தர வேண்டும்? அந்த வெள்ளைக்கார அதிகாரி அக்னியூ உன் நாட்டியத்தை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதற்காக இந்த மாலையை கொடுத்து அனுப்பினாரா? வடிவு, என்னால் முடியாது என்று திட்டவட்டமாக அன்றே சொல்லிவிட்டேனே. பிறகு எதற்காக நீ இதை வாங்கினாய்? இல்லை அக்கா, நீ அப்படி ஒரேடியாக முகத்தை சுளிப்பது போல் சொல்லியிருக்க கூடாது. நாம் அதிகாரத்தில் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளக் கூடாது. அந்த ஜமீன்தார் அன்று கோபத்தோடு புறப்பட்டவர் அந்த அதிகாரி அக்னிவிடம் போய் சொல்லியிருந்தால் என்னவாக இருக்கும்? நல்ல வேளை, அவர் மிகவும் நல்லவர். அதனால்தான் என்னிடம் வந்து சமாதானம் செய்வதற்காக இந்த நகையை கொடுத்தார். நீயும் சற்று சமாதானமாக பேசி இந்த நகையை பெற்றுக்கொண்டாய், அப்படித்தானே? ஆமக்கா. நடன நிகழ்ச்சிக்கும் ஒப்புக்கொண்டாயோ? அது எப்படி அக்கா? உன் சம்மதம் இல்லாமல் நான் ஒப்புக்கொள்ள முடியும்? அக்காவிடம் நேரம் பார்த்து சொல்கிறேன் என்று சொல்லி அனுப்பினேன். நீயே சொல், நாம் இன்னும் எவ்வளவு காலத்திற்குத்தான் இப்படியே வாழ்வது? மற்றவர்களை விட நாம் முன்னேறி காட்ட வேண்டாமா? செல்வாக்கோடு வாழ்ந்து காட்ட வேண்டாமா? அதனால் நீ இதை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. பரதக்கலை அனைவரும் கண்டு மகிழ்வதற்காக உருவாக்கப்பட்டதுதானே. அதில் வெள்ளையன் என்ன, கருப்பன் என்ன, ஆங்கிலக்காரன் என்ன, தமிழன் என்ன, நம் நாட்டியத்தை பார்த்து பாராட்டி விட்டு போய்விடப் போகிறார்கள். ஓ, நீ மட்டும் அந்த அதிகாரி சொல்வது போல் அங்கு சென்று ஒரு முறை ஆடினால் நம் வீடு முழுவதும் செல்வம் கொழிக்கும், நம் செல்வாக்கும் உயரும். எத்தனை நாட்களுக்குத்தான் ஏதோ காரணம் காட்டி ஒதுங்கி இருக்க முடியும்?
அந்த அக்னியு இன்று ஜம்புலிங்கத்தை அனுப்பினார், நாளை வேறொருவரை அனுப்புவார். இப்படியே எத்தனை நாட்களுக்குத்தான் கர்னல் அக்னியுவின் ஆட்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பாய்? நீயே ஒரு முறை நேரில் பார்த்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாமே. நீ சொல்வது சரிதான். எந்த பிரச்சனையிலும் கால தாமதம் கூடாது. உடனுக்குடன் அதற்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும். அப்படியானால் நீ சம்மதித்து விட்டாய் என்று சொல்லி அனுப்பலாமா? முதலில் சந்திக்கிறேன் என்று சொல். சம்மதத்தை பற்றி அங்கு பேசிக்கொள்கிறேன். சுந்தரி, என்னம்மா இது? ஏன் இப்படி முடிவெடுத்தாய்? என்னால் நம்பவே முடியவில்லையே. நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. மாமா, எதிர்பார்க்காமல் பல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கின்றன. நாமும் எதற்கும் துணிந்து சில காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும். முதலில் நான் சென்று கர்னல் அக்னியுவை சந்தித்து வருகிறேன். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சரிதான். சுந்தரி, அவனையா? பேசாமல் இருங்கள் மாமா. அக்கா இப்போதுதான் சரியான முடிவெடுத்திருக்கிறாள். இவ்வளவு காலத்திற்கு பிறகு இப்பொழுதாவது இதற்கு சம்மதித்தாளே என்று நான் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் குறுக்கே புகுந்து குழப்ப பார்க்கிறீர்களே, பேசாமல் இருங்கள். அக்கா, நீ எப்போது வருகிறாய் என்று செய்தி அனுப்ப வேண்டும். நாளையே வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவான தீர்வு காணப் போகிறேன் என்று சொல். இது போதும் அக்கா, இது போதும். இப்பொழுதே செய்தி அனுப்புகிறேன், சரியா? சுந்தரி, இல்லை மாமா, நான் கர்னல் அக்னியுவை சந்திப்பதுதான் இதற்கான ஒரே தீர்வு. அவசரப்பட்டு விட்டாய் வல்லத்தரையா, அவசரப்பட்டு விட்டாய். அந்த கருத்தாதப்பன் வந்து அழைத்த போது அவ்வளவு உறுதியாக மறுத்த நீ திடீரென்று பாகனேரிக்கே சென்று பரிவட்டம் கட்டிக்கொள்ள சம்மதித்து விட்டாய். இதை என்னால் ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை. என்னாலும் தான் பாகனேரிக்கு போவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிறகு எதற்கு நீ போக வேண்டும்? அம்மாவே அந்த பரிவட்ட விழாவிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன பிறகு என்னால் எப்படி மறுக்க முடியும்? அதனால் தான் வேறு வழியின்றி அதற்கு ஒப்புக்கொண்டேன். அம்பலக்காரர்களுக்காக நடக்கும் அவ்விழாவில் நான் ஒருவன் மட்டும் கலந்து கொள்ளவில்லை என்றால் அம்பலக்காரர்களுக்கு மத்தியில் அது எனக்கு மிகப்பெரிய அவமரியாதையை ஏற்படுத்தும். அதனால் தான் பாகனேரி திருவிழாவில் நான் பரிவட்டம் கட்டிக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று அம்மா கருதுகிறார். இது என்ன அர்த்தமற்ற எண்ணம்? அவர் ஏன் அப்படி கருதுகிறார்? நீ அதற்கு போகாமல் இருந்து விட்டால் அம்பலக்காரர்கள் உன்னை மதிக்காமல் விட்டு விடுவார்களா? ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள். நீ ஒருவன் இல்லாமல் போயிருந்தால் அத்தனை அம்பலக்காரர்களும் வாளுக்கு வேலிக்கு அடங்கி வாழத்தான் நேர்ந்திருக்கும். நீ ஒருவன் அவனுக்கு எதிரியாக இருக்கிறாய் என்பதால் தான் அவர்களும் தங்கள் தனித்தன்மையை நிலைநிறுத்திக் கொண்டு வாழ்கிறார்கள். அதனால் அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் மனதில் உன்னை மிகவும் மதிக்கிறார்கள். அப்படியா சொல்கிறீர்கள்? அதில் என்ன சந்தேகம்? பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் உள்ள பகை இன்று நேற்று உள்ள பகையா என்ன? உனது தந்தையார் காலத்தில் ஏற்பட்ட பகை. பட்டமங்கலம் அம்பலக்காரரான உனது தந்தைக்கு பாகனேரி அம்பலக்காரரான வாளுக்கு வேலியின் தந்தை செய்த துரோகத்தால் ஏற்பட்ட பகை. அது அனைவரின் மனதிலும் ஆழமாக பதிந்திருக்க உன் தாயார் மட்டும் எப்படி அதை மறந்து போனார்? இல்லை மாமா, இல்லை. அம்மா அதை மறக்கவில்லை, மறக்கவும் மாட்டார். அதற்கு அவர்கள் மேற்கொண்டுள்ள தோற்றமே சாட்சி. அது உங்களுக்கு தெரியாதா? பிறகு எதற்கு அந்த வாளுக்கு வேலியின் அழைப்பை ஏற்று அவன் நடத்தும் பரிவட்ட நிகழ்ச்சிக்கு நீ போக வேண்டும்? காரணம் இருக்கிறது மாமா. வாளுக்கு வேலியை பார்த்து பழகும் போதெல்லாம் அவனையே சாணைக்கல்லாக கொண்டு அவன் மீது கொண்ட பகை என்ற கத்தியை கூர்த்திட்டிக் கொள்ள வேண்டும். அவனை பார்த்து பார்த்து நெஞ்சில் ஏற்பட்ட வஞ்சத்தீயில் ஆவேச நெய்யை வார்த்து வார்த்து அந்த தீ கொழுந்து விட்டு எரியும்படி செய்ய வேண்டும். அவன் மீது கொண்ட பகையை அம்மாவும் மறக்கவில்லை, நானும் மறக்க மாட்டேன். அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நான் அங்கு போகிறேன். அப்படியே இருக்கட்டும், நீ சொல்வதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவன் நல்ல நோக்கத்தோடு தான் உன்னை அழைத்திருக்கிறான் என்று உன்னால் உறுதியாக கூற முடியுமா? அம்பலக்காரர்களை எல்லாம் வரவழைப்பதற்காக உன்னை வரவழைத்திருக்கிறான் என்று சொன்னால் உன்னால் இல்லை என்று சொல்ல முடியுமா? இதற்கு பின்னால் ஒரு சதித்திட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அதை உன்னால் மறுக்க முடியுமா? என்னால் இதை மறுக்க முடியும்.
ஏன் தான் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது சொல்லி என் அண்ணனை குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இப்பொழுதுதான் என் அண்ணன் பாகநெறி பரிவட்ட நிகழ்ச்சிக்கு போவது என்ற நல்ல முடிவை எடுத்திருக்கிறார். அதை ஏன் தடுக்கிறீர்கள்? அந்த அழைப்பில் ஏதோ உள்நோக்கம் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பரிவட்ட விழாவை காரணமாக கொண்டு வல்லத்தரையனுக்கு எதிராக ஏதோ திட்டம் தீட்டுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த திட்டமே பாகநெறிக்காரர் வகுத்து தந்ததல்ல. மறைந்து வாழும் மாவீரர் ஊமைத்துறையார் அம்பலக்காரர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைப்பதற்காக வகுத்து தந்தது. ஊமைத்துறை தன் நாட்டை பறிகொடுத்து விட்டு மருது பாண்டியர்களிடம் வந்து அடைக்கலம் பெற்று வாழ்பவன். அதன் மூலம் மருது பாண்டியர்களை ஆங்கிலேயர்களுக்கு பகைவனாக்கி விட்டவன். அவர்களோடும் சிவகங்கை அரண்மனையில் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டு விட்டதா தனியாக மறைந்து வாழும்படி நேர்ந்து விட்டது. அவன் ஒரு திட்டம் வகுத்து தந்தால் அம்பலக்காரர்கள் அதற்கு கட்டுப்பட வேண்டுமா என்ன? வெள்ளையனை எதிர்த்து சுதந்திர போரில் உயிர் நீத்த கட்டபொம்மனின் தம்பியையே நீங்கள் இப்படி பேசுவதை பார்த்தால் நீங்களும் தொண்டைமானை போல எட்டப்பனுக்கு துணை போவீர்களோ என்று தோன்றுகிறது. உங்கள் எண்ணம் நன்றாக இப்போது புரிந்துவிட்டது. பார்த்தாயா வல்லத்தரையா, உன் தம்பி வைரமுத்தன் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டான்? வெள்ளையர்களை எதிர்க்கும் விஷயத்தில் நான் உனக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா? வெள்ளையர்களை எதிர்க்கும் விஷயத்தில் மட்டும் துணையாக இருந்தால் பரவாயில்லை, அம்பலக்காரர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படாமல் தடுக்கவும் அல்லவா துணையாக இருக்கிறீர்கள்? வைரமுத்தா, விவாதம் வேண்டாம். பாகநேரி பரிவட்ட நிகழ்ச்சிக்கு நான் போகக்கூடாது என்பதற்கு மாமா சொல்லும் காரணங்கள் சரியாகத்தானே இருக்கின்றன. அண்ணா, என்ன சொல்கிறீர்கள்? மாமா அவர்கள் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என்கிறார். ஒருவர் விஷயத்தில் சதி செய்ய நினைப்பவன் இத்தனை பேரை ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்டா சதி செயல் புரிவான்? பாகநேரி அம்பலத்துக்காரர்கள் வாளுக்கு வேலியோ அவர் தம்பி கருத்த ஆதப்பனோ அப்படியெல்லாம் திரைமறைவில் இருந்து கொண்டு எதையும் செய்பவர்கள் அல்ல. எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் நின்று சாதிப்பவர்கள். என்ன வல்லத்தரையா, உன் தம்பி வைரமுத்தன் பாகநேரிக்காரர்களுக்காக மிகவும் பரிந்து பேசுகிறான். உண்மையான வீரர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற உண்மையை கூறுகிறேன். மறைந்து நின்று முதுகில் அம்பு வீசி ஒரு சுத்த வீரனை கொல்ல நினைப்பவர்களால் இதையெல்லாம் சுத்தமாக புரிந்து கொள்ள முடியாது. நீ என்ன சொல்கிறாய் வைரமுத்தா? என்ன சொல்கிறாய்? அது ஒன்றுமில்லை வல்லத்தரையா. களத்தில் சில பேர் எங்கோ நின்று யாருடனோ சண்டையிடுபவனை மறைந்திருந்து தாக்க முயற்சிக்கிறார்கள் அல்லவா? அதை பற்றி சொல்கிறான் உன் தம்பி. வைரமுத்தா, என்னை பொறுத்தவரை அதையெல்லாம் குற்றம் என்று சொல்ல மாட்டேன். தர்மம், நேர்மை, நியாயம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் வெற்றி பெறுவது எப்படி? எதிரி எப்படியாவது சாக வேண்டும். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அது போகட்டும். வாளுக்கு வேலியின் பரிவட்ட அழைப்பில் சூழ்ச்சியே இல்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா? இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாமா சொல்வது நமது தற்காப்புக்காகத்தானே. அங்கு எதுவும் தவறாக நடக்காது என்று உன்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்கள் இந்த அளவிற்கு யோசிப்பதால் பாகநேரிக்கு நானே மாறுவேடத்தில் ஒற்றனாக செல்கிறேன். அங்கு நடக்கும் நிலைமையை தெரிந்து கொண்டு வந்து உங்களிடம் சொல்கிறேன். நான் தரும் உத்தரவாதம் உறுதியானவைதான் என்பதை ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன். ஒற்றனாக சென்று கண்டுபிடித்துக் கொண்டு வரப்போகிறாயா? போ போ. அப்போதுதான் இந்த உறங்கா புலி சற்றும் உறங்காமல் எல்லாவற்றையும் கவனிக்கிறான் என்றும் அவன் சொல்வதுதான் உண்மை என்றும் உனக்கு புரியும். நீயே வந்து உன் அண்ணனை போகாதே என்று தடுக்கப் போகிறாய்ப்பா. நீங்கள் சொன்ன அதே வாக்கியத்தை உங்களுக்கு திருப்பிச் சொல்கிறேன். தர்மம், நியாயம், நேர்மை இவையெல்லாம் வெற்றி பெறாது என்று சொன்னீர்களே, அது தவறு. தர்மம் வெல்வதற்கு சில காலங்கள் ஆகலாம். ஆனால் அந்த வெற்றி உண்மையானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கும். ஆனால் அதர்மம் உடனடியாக வெற்றியை தருவது போல்தான் தோன்றும். ஆனால் அது வெகு நாட்களுக்கு நிலைக்காது. பெரும் அழிவிற்கு வழிவகுத்துவிடும். பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி தர்மத்தின் வழியில் ஒற்றுமையை ஏற்படுத்த நினைக்கின்றார். நிச்சயம் அது வெற்றி பெறும். அதை நான் உணர்கிறேன். பாகநேரிக்கு நான் ஒற்றனாக சென்று வந்த பிறகு அதை நீங்களும் உணர்வீர்கள்.
யசமா, அடுத்து என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரை கொட்டி விட்டு போ. சரிங்க யசமா. அம்மா, என்னம்மா இது? பட்டமங்கலத்துக்கே அம்பலக்காரன் நான். ஊரே பெரிய மனிதனாக என்னை மதிக்கிறார்கள். நீ இன்னும் சிறு பிள்ளை போல் சீயக்காய் தேய்த்துக் கொண்டிருக்கிறாய். சரி, தேய்த்து விடுங்கள். நீயா இவ்வளவு நேரம் எனக்கு சீயக்காய் தேய்த்து விட்டாய்? ஆமாம், நானேதான். உங்கள் மாமன் மகள் பஞ்சவர்ணமேதான். நான் தேய்த்து விடாமல் வேறு யார் உங்களுக்கு தேய்த்து விடுவார்கள்? அடியே அறிவுகெட்ட பஞ்சவர்ணம்! கல்யாணமாகாத கன்னிப்பெண், கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல். நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? கணவனுக்கு மனைவி தேய்த்து விட்டால் அது தவறா? எவனடி உனக்கு கணவன்? நீங்கள் தான். என்னைக்கு இருந்தாலும் உங்களை கட்டிக்க போகிறவள் நான் தானே. உன்னை சொல்லி குற்றமில்லையடி. உன்னை இப்படி செல்லமாக வளர்த்திருக்கிறார் பார் என் மாமா துரைசாமி. அவரைத்தான் சொல்ல வேண்டும். ஒழுங்கு மரியாதையாக இங்கிருந்து போ. போவதா? இன்று உங்களை குளிக்க வைத்து ஆடை ஆபரணங்களை அணியச் செய்து காலை உணவு ஊட்டி விடுவது வரை இன்று நான் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிறேன். வாருங்கள், உட்காருங்கள். பஞ்சவர்ணம், ஒழுங்காக போய்விடு. இல்லை என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. என்ன செய்வீர்கள்? செய்யுங்கள் பார்க்கலாம். நன்றாய் பெற்றிருக்கிறார் என் மாமா. ஒரு பெண், ஒரு ஆண். இந்த பஞ்சவர்ணம் அரை பைத்தியம், அந்த அறிவழகன் முழு பைத்தியம். மன்னர் களம் காண சென்ற பிறகு ரத்தம் பார்க்க என் வால்முனை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்க, படைகள் நடுவே விளையாட என் கால்கள் பரபரத்துக் கொண்டிருக்க, இதயமெல்லாம் எதிரி நாட்டு மன்னனின் தலையை பந்தாட எண்ணம் கொண்டிருக்கும் போது என்னை போருக்கு வர வேண்டாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் மன்னா? என்ன அர்த்தம்? நீ போர், நான் இன்று. என்னடா போர்? ஏய், என்ன இது? நேற்று, இன்று, நாளை போர். ஏனடா இப்படி இழுத்து கொண்டிருக்கிறாய்? நீ சரிப்பட்டு வர மாட்டாய். இப்பொழுது நீ பேச வேண்டிய வசனத்தை நானே சொல்கிறேன். இங்கிருந்து நீ நாட்டை பார்த்துக்கொள், போரை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த வசனத்தை இப்படி பேச வேண்டும். புரிகிறதா? சின்னையசமா, நான் இதுவரைக்கும் கூத்தையே பார்த்ததில்லைங்க. எது? கூத்தையே பார்த்ததில்லையா? கூத்து என்றால் என்னவென்று தெரியாத உங்களை வைத்து நான் கூத்து நடத்துகிறேன். இது தானடா பெரிய கூத்து. யாரது அரசரின் அனுமதியின்றி அந்த புறத்திற்குள் நுழைந்தது? நான் தான்டா. வைரமுத்தா, என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கூத்துக்கு ஒத்திகை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இவர்களை வைத்துக் கொண்டா? எனக்கு இவர்கள் தானே கிடைத்தார்கள். உங்களுக்கெல்லாம் வேறு பணியே இல்லையா? சின்ன யசமா தாங்க எங்களை. என்ன சின்ன யசமானா? இவர்தான் யசமா எங்களை சொல்ல சொன்னாரு. மற்றும் ஒரு முறை கூறினால் வாய் இருக்காது. செல்லுங்க. என்ன வைரமுத்தா, இவர்களையும் அனுப்பிவிட்டாய். ஏண்டா அறிவாழகா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று தராதரம் தெரியாதா உனக்கு? தராதரம்? உயர்வு தாழ்வு அனைத்தையும் ஒடுக்கி அனைவரும் சமம் என்பதை நிரூபிக்க போகிறேன். அதற்காகத்தான் இந்த கூத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இந்த சமத்துவ உணர்விற்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? சொல். அதற்காக தானே காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நமது மாட்டுத் தொழுவத்தில் வேலை செய்கிறானே முனுசாமி, அவனுக்கு ஒரு பெண் இருக்கிறாள். அழகா இருப்பாளா? நீயே பார்க்கத்தானே போகின்றாய். அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துக் கொண்டிருக்கிறான். சரி,
அவளை நீ கல்யாணம் செய்து பார். என்ன? அவளை நான் மணப்பதா? அவளின் தராதரம் என்ன, நம் தராதரம் என்ன? அவளின் நிலை என்ன, நம் நிலை என்ன? என்ன உளறுகிறாய்? ஏண்டா இப்பொழுதுதான் ஏற்றத்தாழ்வு பற்றி பக்கம் பக்கமாக வசனம் பேசினாய். அது கூத்தில். நீ என் மனதை மாற்றாதே. கூத்தின் மூலமாக ஏற்றத்தாழ்வு அனைத்தையும் ஒழிக்கப் போகிறேன். நீ கூத்து நடத்தினால் ஏற்றத்தாழ்வு அழியாது. பிறகு உன் கூத்தே அழிந்து விடும். வா. என்னண்ணா இது? நீங்களும் அண்ணியும் இதே ஊரில் இருந்து கொண்டு இந்த தங்கையை எப்போதாவது ஒரு முறைதான் வந்து பார்ப்பீர்களா? நான் வரவில்லை என்றால் என்னம்மா? என் மகன் அறிவழகனும் என் மகள் பஞ்சவர்ணமும் எப்பொழுதும் இங்குதானே இருக்கிறார்கள். அது சரி, பஞ்சவர்ணம் வருவது வல்லத்தரையனை பார்ப்பதற்காக, அறிவழகன் வருவது வைரமுத்தனை பார்ப்பதற்காக. என்னை பார்ப்பதற்காக நீங்களும் அண்ணியும் வரலாம் அல்லவா? ஏன் அண்ணி, நீங்களாவது அண்ணனுக்கு எடுத்துச் சொல்லக்கூடாதா? நான் தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் எங்கும் செல்வதில்லை, அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்களாவது இங்கு வரலாம் அல்லவா? வள்ளியம்மை, உன்னுடைய ஆதங்கம் எனக்கு நன்றாக புரிகிறது. அண்ணன் பக்கத்திலே இருந்தும் அடிக்கடி வந்து நம்மை பார்க்கவில்லையே என்ற விரக்தியில் இப்படி பேசுகிறாய். ஆனால் என்ன செய்வது? சமீப காலமாக இவர் ஊரில் அதிகமாக இருப்பதில்லை. அடிக்கடி வெளியூர் சென்று விடுகிறாரே. என்ன, அண்ணன் அடிக்கடி வெளியூர் சென்று விடுகிறாரா? ஏன்? அது ஒன்றுமில்லை அம்மா. சிறு வணிகம் ஒன்றை துவங்கி இருக்கிறேன். அதன் காரணமாக சில வேளைகளில் வெளியூர் செல்ல நேர்கிறது. என்ன வணிகமா? நீங்களா? எதற்கு? என்னம்மா இப்படி கேட்கிறாய்? நாங்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் என்று ஒன்று வேண்டாமா? இங்கே உங்களுக்கு என்ன குறை? நான் இருக்கும்போது உங்கள் வாழ்வாதாரத்தில் என்ன பிரச்சனை? அப்படியானால் இந்த தங்கையை நீங்கள் வேறு யாரோ என்பது போல்தான் நினைக்கிறீர்கள். அதனால்தான் என்னை விட்டு ஒதுங்கியே இருக்கிறீர்கள் அல்லவா? ஏனம்மா இப்படியெல்லாம் நினைக்கிறாய்? நீ எங்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. எங்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறாய். நான் இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் என்னண்ணா இருந்தாலும் என்று இழுக்கிறீர்கள்? இந்த துரைசாமி தன் தங்கையின் நிழலில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று யாரும் ஒரு வார்த்தை சொல்லிவிடக் கூடாதல்லவா? அதனால்தான் எனக்கு தெரிந்த கைவினைப் பொருட்கள் வணிகத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்களும் எங்களோடு இங்கேயே இருந்து விடுங்கள். நீங்கள் என்ன சாதாரண மனிதரா என்ன? நீங்களும் ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஊருக்கே அம்பலக்காரராக இருந்தவர் தானே? நீ சொல்வது உண்மைதான் அம்மா. இளமைக்கு தெரியாது, முதுமைக்கு முடியாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதை அனுபவபூர்வமாக இப்போது நான் உணர்ந்து விட்டேன். இளமையில் நான் செய்த பொறுப்பற்ற செயலால் இப்பொழுது எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு துணையாக உன் கணவனையும் இணைத்துக் கொள்ள முயன்றேன். நல்லவேளை உன்னுடைய கடுமையான முயற்சியால் அவன் அதிலிருந்து சுதாரித்துக் கொண்டான். நானோ கண் போன பிறகு சூரிய நமஸ்காரம் செய்கிறேன். அண்ணா, ஒரு மனிதனுக்கு போதாத வேளை வந்து விட்டால் தீயவை அனைத்தும் தானாக தேடி வரும் என்பார்கள். அதேதான் உங்கள் நிலையும். நீங்கள் அதையே நினைத்து வருந்த வேண்டாம். எல்லோரும் இங்கேயே இருந்து விடுங்கள். இல்லை வள்ளியம்மை, நீ எங்களுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறாய். அதுவே எங்களுக்கு போதும். இதற்கே பல ஜென்மங்களுக்கு நாங்கள் உனக்கு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்குள் அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி. வணிகத்தை செய்யட்டுமே. சரி அண்ணி, நீங்களே இந்த அளவிற்கு சொல்லும் பொழுது நான் எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? அண்ணன் விருப்பப்படியே செய்யட்டும். வாருங்கள் மாமா, வாருங்கள் அத்தை. எப்போது வந்தீர்கள்? நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறோம் அம்மா. ஆமாம், உன் கணவர் உறங்காப்புலி எங்கே? பார்க்கவே முடியவில்லையே. எங்கே சென்று இருக்கிறார்? என்னை கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? என்னம்மா இப்படி சொல்கிறாய்? உறங்காப்புலி உன்னுடைய கணவர் தானே? அவரை பற்றி உன்னிடம் கேட்காமல் வேறு யாரிடம் கேட்பது? அது ஊரார் பார்வைக்கு. ஆனால் அவரை பொறுத்தவரை நான் அவர் தேவைக்கேற்ப சேவை செய்யும் ஒரு பணிப்பெண், அவ்வளவுதான். அவர் எங்கே போகிறார், எப்பொழுது வருவார் என்பது எதுவும் எனக்கு தெரியாது. அவரும் அதை பற்றி எதுவும் சொல்லுவதுமில்லை, நானும் கேட்பதில்லை. ஆனால் ஒன்று நிச்சயமாக, அவர் செல்லும் விஷயம் நல்ல விஷயமாக இருக்காது என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். வீரம்மாள், நீ ஏன் உன் கணவரை பற்றி இப்படியெல்லாம் நினைக்கிறாய்? உன் அப்பாவும் என்னை திருமணம் செய்த புதிதில் பொறுப்பற்றவராகத்தான் இருந்தார். என்னுடைய கனிவான அணுகுமுறையால் அவரை என் வழிக்கு கொண்டு வந்தேன். அவ்வளவு ஏன், இதோ உன் மாமாவையே எடுத்துக்கொள். எப்படியோ இருந்தவர் இப்போது எப்படி இருக்கிறார்? அதேபோல் உன் கணவரையும் நீதான் கனிவாக பேசி நல்வழிப்படுத்த வேண்டும். நீதான் உன் வழிக்கு அவரை கொண்டு வர வேண்டும். சரி சரி, என் கணவரை நான் என் வழிக்கு கொண்டு வருவதிருக்கட்டும். எப்பொழுது என் தம்பி வல்லத்தரையனை உங்கள் மகள் பஞ்சவர்ணம் அவள் வழிக்கு கொண்டு வரப் போகிறாள்? சீக்கிரம்
அவர்கள் இருவரையும் சேர்த்து வையுங்கள். பஞ்சவர்ணம் வல்லத்தரையின் மீது எவ்வளவு ஆசை வைத்திருக்கிறாள் தெரியுமா? அவள் ஆசை வைத்திருக்கிறாள் என்பது சரிதான். ஆனால் அதற்கும் ஒரு தராதரம் வேண்டாமா? தகுதி வேண்டாமா? என்ன தகுதி வேண்டும்? என்ன தராதரம் வேண்டும்? பட்டமங்கலத்து அம்பலக்காரருக்கு மாமன் மகள் என்ற தகுதி ஒன்றே எனக்கு போதும். இதை தவிர வேறு எந்த தகுதியும் எனக்கு தேவையில்லை. என்றைக்கிருந்தாலும் நான் தான் இந்த வீட்டிற்கு மருமகள். என்னை தவிர வேறு யாரும் என் மாமாவை மணந்து கொள்ள முடியாது. நானும் விட மாட்டேன். ஏனடி பஞ்சவர்ணம், வல்லத்தரையன் தான் கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதமாக இருக்கிறானே, நீ ஏன் அவன் பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கிறாய்? அவனுக்குத்தான் பெண்களைக் கண்டாலே பிடிக்கவில்லையே, பிறகு எதற்கு அவனை தொந்தரவு செய்கிறாய்? உனக்கென்ன, நீ இந்த வீட்டிற்கு மருமகளாக வேண்டும், அவ்வளவுதானே? வைரமுத்தனும் உனக்கு அத்தை மகன்தானே, அவனை மணந்து கொண்டு இந்த வீட்டிற்கு மருமகளாகிவிடு. ஐயோ, அந்த முகத்தையா? சிறுவயதில் பார்த்தால் எப்பொழுதும் மூக்கில் ஒழுகிக் கொண்டே இருப்பான். வைரமுத்தானை இப்போது பார்த்தாலும் எனக்கு அந்த முகம்தான் நினைவுக்கு வருகிறது. அந்த முகத்தை எல்லாம் யார் கல்யாணம் செய்து கொள்வார்கள்? இந்த முகத்தை மட்டும் யார் கல்யாணம் செய்து கொள்வார்? அம்மா, கல்யாண விஷயம் என்ன சாதாரண விஷயம் என்று நினைத்து விட்டீர்களா? ஒரு பெண்ணை பார்த்தவுடன் நாம் எதிர்பார்க்கும் அந்த லட்சணம் அவளிடம் இருக்க வேண்டும். அது நம்மை ஈர்க்க வேண்டும். மனதோடு மனம் சேர வேண்டும். விழிகள் இரண்டும் பேச வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் எதிர்பார்த்தால் உலகத்தில் ஒருவனுக்கும் கல்யாணம் நடக்காது. நீ எதிர்பார்க்காவிட்டாலும் உனக்கு கல்யாணம் நடக்காது. அதை விட்டு விட்டு சிறு வயதிலிருந்து பார்த்து பார்த்து சலித்து போன இந்த முகத்தை எவனாவது கல்யாணம் செய்து கொள்வானா? பஞ்சவர்ணம், உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். நீ என்னடா என்னை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது? நான் சொல்கிறேன், உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். உன்னை கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவில்லையடா. பஞ்சவர்ணம், யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசிவிட்டாய்? வைரமுத்தன் உன்னை விட வயதில் மூத்தவன். அதையெல்லாம் தாண்டி அவனுக்கு ஒரு சிறப்பு தகுதி இருக்கிறது. என்ன தகுதி? என் நண்பன் என்ற தகுதி. உன் அண்ணன் நான் சொல்கிறேன், வைரமுத்தனிடம் மரியாதையாக பேசு. நீ என்னடா எனக்கு சொல்வது? அண்ணனான உனக்கே நான் மரியாதை தர மாட்டேன். நீ அவனுக்கு மரியாதை கொடுக்க சொல்லி சிபாரிசு செய்கிறாயா? போடா. என்னடா அறிவழகா, உனக்கு எதற்கு இந்த தேவையில்லாத வேலை? போயும் போயும் பஞ்சவர்ணத்திடமா வாயை கொடுக்கிறாய்? இந்த ஊரே என் மகன் வல்லத்தரையனை கண்டு பயப்படுகிறது. ஆனால் அந்த வல்லத்தரையனோ இதோ இந்த பஞ்சவர்ணத்தை கண்டு பயப்படுகிறான். அத்தை, நீங்களே சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? இனி பாருங்கள், கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லும் உங்கள் மகனை பஞ்சவர்ணத்தை கல்யாணம் செய்து வையம்மா என்று கேட்கும்படி செய்கிறேன். விதி யாரை விட்டது? என்ன அறிவழகன்? சின்னாம்பலம், வண்டி தயாராகிவிட்டது, நீங்கள் புறப்படலாம். வைரமுத்தா, எங்கே புறப்படுகிறாய்? என்ன, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், பதில் சொல்லாமல் இருக்கிறாய்? கணக்கு பிள்ளை, வைரமுத்தனை எங்கு அனுப்பி வைக்கிறீர்கள்? நான் எங்கும் அனுப்பவில்லை அம்மா, சின்னாம்பலம் தான். கணக்கு பிள்ளை, நீங்களும் ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள்? சொல்லுங்கள். சின்னாம்பலம் பாகனேரிக்கு போக வேண்டும் என்று சொன்னார். என்ன, பாகனேரிக்கா? ஆமாம் அம்மா, அதற்காகத்தான் வண்டியை தயார் செய்து வைக்கும்படி சொன்னார். எதற்காக வேண்டும் என்றார்? அங்கு திருவிழா நடக்கிறதல்லவா, ஒருவேளை அதற்கு போகிறாரோ என்னவோ. சரி, நீங்கள் செல்லுங்கள். உத்தரவு அம்மா. வைரமுத்தா, வல்லத்தரையன் திருவிழாவிற்கு செல்வதற்கு நான் அனுமதி தந்தது அங்குள்ளவர்களிடம் உறவாடுவதற்காக அல்ல, அவர்கள் மீதுள்ள பகையை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அத்தோடு அம்பலக்காரர்கள் மத்தியில் உன் அண்ணனுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் இதை காரணமாக கொண்டு நீ பாகனேரிக்கு சென்று பகையை முறிக்க பார்க்கிறாயா? வள்ளியம்மை, சற்று பொறு. என்ன விஷயம் என்று வைரமுத்தனிடம் பொறுமையாக விசாரிப்போம். அதற்குள் ஏன் அவசரப்படுகிறாய்? வைரமுத்தன் வேறு ஏதேனும் காரணத்துக்காகவும் பாகனேரிக்கு செல்லலாம் அல்லவா? நன்றாக சொல்லுங்கள் மாமா. எதற்கு எடுத்தாலும் பாகனேரி என்றாலே கோபப்படுகிறார்கள். அம்மாவும் சரி, அண்ணனும் சரி. ஒன்று பிடிக்கவில்லை என்றால் வேறு எதை பற்றியும் யோசிப்பதே கிடையாது. அம்மா, இப்போது நான் பாகனேரிக்கு போவதே அண்ணனின் மன திருப்திக்காகத்தான். அத்தனை அம்பலக்காரர்களையும் அழைத்து சமபரிவட்டம் கட்ட வேண்டும் என்று பாகனேரி அம்பலக்காரர் நினைக்கிறாரே, அது நல்ல எண்ணம் என்று எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் மாப்பிள்ளை உரகாப்புலி இருக்கிறாரே, அதை அவர் தவறாக நினைக்கிறார். சதி என்று கூறுகிறார். அண்ணனை குழப்புகிறார். குழப்புவதுதானே அவர் வேலை.
அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காகத்தான் நான் பாகநேரிக்கு போகிறேன். நான் அங்கு போவது உறவுக்காரனாக அல்ல, ஒற்று வேலையை பார்க்க. அங்கு அந்த பரிவட்ட திருவிழா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கப் போகிறதா என்று ஆராய போகிறேன். வள்ளியம்மை, வைரமுத்தன் ஒரு நல்ல விஷயமாகத்தானே போகிறான். அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பு. போய்வா வைரமுத்தா. ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். எந்த காரணத்தை கொண்டும் எந்த வகையிலும் யாருடனும் உனக்கு எந்த பந்தமும் ஏற்பட்டு விடக்கூடாது. ஜாக்கிரதை. கவலைப்படாதீர்கள் அத்தையே. நம் வைரமுத்தனுடன் இந்த அறிவழகனும் தானே போகிறான். பாகநேரி திருவிழாவில் பந்தம் மட்டுமல்ல, அவர்களால் எந்த பகையும் வராமல் நான் காப்பாற்றுகிறேன். உன் வீட்டை காக்கும் மக்களையே உன்னால் காப்பாற்ற முடியாது. நீ வைரமுத்தனை காப்பாற்ற போகிறாயா? பஞ்சவர்ணம் தங்கையாயிற்றே என்று பார்க்கிறேன். ஒரு முறை கூட நான் வாளை எடுத்ததில்லை. அப்படி வாளை எடுத்தால் வெட்டாமல் வைத்ததில்லை. உரையே இல்லை, இதில் வாளை பற்றி பேசுகிறாயா? அப்பா வைரமுத்தா, தயவு செய்து அறிவழகனை அழைத்துக் கொண்டு போ. ஓரிரு நாட்களாவது நாங்கள் நிம்மதியாக இருப்போம். யாரும் கவலைப்படாதீர்கள். அறிவழகன் என்னுடன் நிச்சயம் வர வேண்டும். வழித்துணைக்கு ஒரு கோமாளி வேண்டும் அல்லவா? என்ன வைரமுத்தா, நீயும் என்னை கோமாளி என்று சொல்லிவிட்டாய். கூத்தில் கோமாளிவிடம் தானே போடுகிறாய். கூத்தில் இது வீட்டில். வாடா போகலாம்.